நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு உயர்வை தர அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு வாழ்க்கையில உயர்வணும், நான் நல்ல ஒரு ஸ்தானத்துக்கு வரணும்னு விரும்பி இருக்கீங்க, ஜெபம் பண்ணி கொண்டிருக்கீங்க, எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க. அதை கர்த்தர் இந்த நாளிலே செய்வார். ஆனா அதை செய்யறதுக்கு தேவன் ஒரு காரியத்தை அவர் விரும்புறார். அது மட்டும் உங்ககிட்ட இருந்து நினைச்சுக்கங்களேன், நிச்சயமா ஒரு பெரிய உயர்வுக்கு நேராக நீங்க போக முடியும். அது என்ன காரியம் வாசிக்கணுமா? மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்க பாருங்க. தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அப்போ நீங்க உயர்த்தப்படணும்னா உங்களுக்குள்ள என்ன வரணும்னா தாழ்மை வரணும். தாழ்மை இருக்குதா? எப்பவுமே மேட்டிமையான பார்வை, ரொம்ப யாரையுமே ரொம்ப ஏளனமா பார்க்கறது. வாயால சொல்ல மாட்டாங்க, சில பேர் கண்ணாலேயே பேசிடுவாங்க. இவன் யாரா எனக்கு ஈக்குவலா, இவன் யாரா என்ன கேள்வி கேட்கறதுக்கு, இவன் குடும்பம் என்ன என் குடும்பம் என்ன, இவன் அந்தஸ்து என்ன ஏன் அந்தஸ்து என்ன, இவன் ஜாதி என்ன ஏன் ஜாதி என்ன, இவன் படிப்பு என்ன ஏன் படிப்பு என்ன, என்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குது, இவன் ஒரு பைசா பிரோஜனம் இல்லாதவன், என் வேலை என்ன இவன் வேலை என்னன்னு சொல்லி மத்தவங்க கூட கம்பேர் பண்ணி அவங்கள தாழ்த்தி உங்களை உயர்த்திக்கிட்டே இருப்பீங்கன்னா பரலோகத்துல இருந்து வரக்கூடிய உயர்வு உங்களுக்கு வராது. நீங்க மற்றவர்களுக்கு முன்பாக தாழ்மையா இருக்கணும், தேவனுக்கு முன்பாக நீங்க தாழ்மையா இருக்கணும். எனக்கு எது கிடைச்சிருந்தாலும் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார், என்னை இவ்வளவாய் நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்க தாழ்மைப்படதான் கர்த்தர் உங்களுக்கு ஒரு உயர்வு கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? 2 பேர் ஜெபம் பண்ணும்படியா ஆலயத்துக்குள்ள வராங்க. மொத்தம் வேத பாருங்க, அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, கர்த்தருக்கு முன்னாடி தன்னை பெருமையா பேசிக்கிறான், ரொம்ப பெருமையா பேசிக்கிறான். உபவாசம் பண்றேன், தசமப்பாங்க கடுகுல கூட தசமப்பாங்க கொடுக்குறேன், நான் அப்படி பண்றேன், நான் இப்படி பண்றேன்னு சொல்லி. ஆனா இன்னொருத்தன் தேவனை கண்ணோக்கி கூட பார்க்க முடியாம மாவு அடிச்சுட்டு அழுகிறான், அடிச்சுட்டு சொல்றான், நான் இதுக்கு வர்றதுக்கு, நான் உங்க ஆலயத்துக்கு வர்றதுக்கு கூட நான் தகுதி கிடையாது, உங்க முகத்தை பார்க்கறதுக்கு கூட நான் தகுதி கிடையாது, நான் அவ்வளவு பெரிய பாவியா இருக்கிறேன், நான் ரொம்ப துரோகியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுகிறான். அப்போ கர்த்தர் சொல்றாரு, அவன் அல்ல இவனே நீதிமான். நீங்க உங்களுக்குள்ள அந்த தாழ்மை இருக்குதாங்க? வேலை பார்க்கறதுல தாழ்மையா இருக்கீங்களா? உங்க வீட்டுல தாழ்மையா இருக்கீங்களா? நீங்க படிக்கிற இடத்துல தாழ்மையா இருக்கீங்களா? உங்க மனைவிக்கு முன்னாடி தாழ்மையா இருக்கீங்களா? உங்க கணவனுக்கு முன்னாடி தாழ்மையா இருக்கீங்களா? பிள்ளைகளே, உங்க பெற்றோருக்கு முன்னாடி நீங்க தாழ்மையா இருக்கீங்களா? வேதம் சொல்லுகிறது, தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். வேதத்துடைய லா, வேதத்துடைய சட்டம் அது உண்மையானது. இந்த சட்டத்தை நீங்க கடைபிடிக்கும் போது எவ்வளவு பெரிய உயர்வுகளையும் பரலோகத்தில் இருக்க தேவன் தர அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நீங்க எங்க கர்த்தர் உங்களை கொண்டு வச்சாலும் தாழ்மையா இருந்து பாருங்க, உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். தாழ்மையா இருந்து பாருங்க, உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும். தாழ்மையா இருந்து பாருங்க, உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகும். தாழ்மையா இருந்து பாருங்க, உங்க பேர் புகழ் உண்டாகும். தாழ்மையா இருந்து பாருங்க, அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. ஆகையால் இந்த நாள் தாழ்மையா பேசுங்க, தாழ்மையா நடந்துக்கங்க. உங்க இருதயத்துக்குள்ள தாழ்மை இருக்கட்டும், உங்க கண்கள்ல தாழ்மை இருக்கட்டும், உங்க பேச்சுல தாழ்மை இருக்கட்டும். இந்த நாள் கர்த்தர் உங்களை உயர்த்துகிற நாளாக தேவன் மாற்றி கொடுப்பாராக. God bless you.